அவங்க எல்லாருக்குமே தெரியும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டை வந்து கரெக்டாக இப்போவே எடுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே நமக்கு என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை 1 or 2 times வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோ. அதே மாதிரி உன்னோட சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதாவது எக்ஸாமுக்கு அன்னைக்கு தான் போய் மார்னிங் தான் போய் எழுதணுங்கிறது இல்லை. ஜஸ்ட்டு 2 days பிஃபோர் வந்து அந்த பிளேஸ் எங்கே இருக்குங்கிறத வந்து ஜஸ்ட்டு போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அது நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்காக ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா February month நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேருந்தே நம்ம என்ன அப்படின்னா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இன்ஜினியரிங்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச்சு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டிப்ளமாவுக்கும் வந்து நம்ம கொஷின் பேங்க்கு மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து டில் மார்க் டெஸ்ட்டு முடிய போகுது. ஓகேங்களா? உங்களுக்கு Thursday வந்து மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கிறோம். ஓகே, அதுக்கு இடையில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் அதை அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. பட் என்ன பர்டிகுலராக கேட்டிருந்தாங்கன்னா, மேம் எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து அதாவது டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், அந்த மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் எங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தென் அதுக்கப்புறம் தான் நான் ஃபேக்கல்ட்டியோடய பிளான் பண்ணியிருந்தேன். ஓகே, இது கூட பெஸ்ட்டாக இருக்குதே அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி மார்க் டெஸ்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதே பேட்டர்னில் 200 கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் எழுதிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நீங்கள் நியூவாக பார்க்குற ஸ்டூடெண்ட் வந்து மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் அப்படிங்கிறதுனால, ஏன்னா டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து பே பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் வாங்கி எழுதிட்டு இருக்கிறாங்க. பட் மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் நீங்கள் கேட்குறதுனால ஜஸ்ட்டு நான் 400 rupeesக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்கலான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நீங்கள் கேட்டதுனால தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி மட்டுமே என்ன அப்படின்னா ஒரு 4 members கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக அது எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியல. மேம் எங்களுக்கு மார்க் டெஸ்ட் கொஷின்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா, அதுக்கு மட்டும் என்ன பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இது ஓகே, இது பெஸ்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ், அப்போ 6 மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஷின்ஸ் வரும்? அதுவே 1200 கொஷின்ஸ் கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அது சாஃப்ட் காப்பியாக தான் கொடுப்போம், ஹேண்ட் ரிட்டனில் தான் எழுதியிருப்போம். என்னென்ன கொடுப்போம் அப்படின்னா கொஷின்ஸு, ஆன்சர் கீ, சொல்யூஷன். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 200 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக 6 மார்க் டெஸ்ட்டு. அதில் 5 மார்க் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் மார்னிங் எழுதுறீங்கல்ல டிபார்ட்மெண்ட் பேப்பர், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பேப்பரோட கொஷின்ஸ் ஓரியன்டாக இருக்கும் 5 மார்க் டெஸ்ட்டு. அந்த 6th மார்க் டெஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுதுவீங்கல்ல நான் டெக்னிக்கல் பேப்பர், அதாவது டிஎன்பிஎஸ்சி போர்ஷன்ஸ் இருக்குல்ல, 100 தமிழ் கொஷின், 100 ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து 6th மார்க் டெஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ 4th மார்க் டெஸ்ட் வரைக்கும் எழுதிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த மாடல் எக்ஸாம்னு சொல்கிறேன்ல Thursday அன்னைக்கு, அது வந்து நீங்கள் மார்னிங் 5th மார்க் டெஸ்ட்டும் ஆஃப்டர்நூன் வந்து 6th மார்க் டெஸ்ட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா நீ வந்து சாட்டர்டே சண்டே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் மாடல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீ அங்கே எப்படி எழுதுறியோ அதே மாதிரி நான் உங்களுக்கு Thursday வந்து மார்னிங் கரெக்டாக 10 o'clock கொஷின் ஷேர் பண்ணுவேன். 1 o'clock நீ வைண்ட் அப் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஆஃப்டர்நூன் வந்து 2 o'clock வந்து நான் டெக்னிக்கல் கொஷின் வந்து ஷேர் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் 5 o'clockல கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். இதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான பெனிஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து ஃபஸ்ட் டைமாக எழுதுகிற மாதிரி ஃபீல் வராது. ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி ஹால் டிக்கெட் தான் வந்திருக்கு. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஓவராக பேனிக் ஆகி ஐயோ மேம் ரொம்ப பயமாக இருக்குது, முன்னாடி வந்து ஹால் டிக்கெட் வரலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதில் சம் ரூமர்ஸ்லாம் வேறு வந்துச்சு, இல்லை இது வந்து சும்மா தான் எக்ஸாம்லாம் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதையும் கேட்டிங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா அதெல்லாம் எதுவுமே காதில் வாங்கிக்காதீங்க. ஸோ அதனால் ப்ராப்பராக என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடுச்சு. இப்போ ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் மேம் ஐயோ பயமாக இருக்குது மேம் அப்படின்னு, ஸோ எப்படினாலும் நீங்கள் எக்ஸாம் எழுததாமா போகிறீங்க. நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா படித்ததும் கூட மறந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன படிச்சிருக்கிறியோ தென் அதுக்கப்புறம் இந்த 1 வீக்கில் என்ன பண்ண முடியுமோ ஸோ அதை மட்டும் ஷெடியூல் போட்டு பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மேம் நான் அந்த மாதிரி மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தெரியும்ல 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஓகேங்களா? ஆனால் என்னோடய கைண்ட் ரெக்வெஸ்ட்டு டென்ஷன் ஆகாதீங்க. எப்படினாலும் நம்ம எக்ஸாம் எழுதி கண்டிப்பாக போஸ்டிங் வாங்க போகிறவங்க தான். ஓகேங்களா? டென்ஷன் ஆகி அதை வந்து
வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவதுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.